இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கன்ஸ்ட்ரைன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரைன்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 9 கமாண்ட்ஸ் இருக்கு. இந்த 9மே வந்து நம்ம டயக்ராம்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட்ஸ். ஸோ அதை ஒவ்வொன்றும் எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெர்டிக்கல். ஸோ ஒரு லைனை வந்து வெர்டிக்கலாக மாற்றுறது வந்து நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ வெர்டிக்கலாக கிளிக் பண்ணிட்டு கமாண்டை கிளிக் பண்ணிட்டு அந்த லைனை கிளிக் பண்ணால் எனக்கு வெர்டிக்கலாக முடியும். சேம் அதே தான் ஒரு லைன் இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசாண்டல். ஸோ சேம் ஹரிசாண்டலா மாறிடும் நமக்கு. ஸோ அதுலேயே வந்து 2 லைன் இருக்கு. என்ன பண்றேன்னா இந்த 2 லைனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலர்னால நமக்கு தெரியும் 90 டிகிரி. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி வந்துச்சு. ஸோ இந்த சிம்பிளாக எங்கே கன்ஸ்ட்ரைன்ட்லாம் எங்கே காட்டணும் சின்னதாக பார்த்தீங்களா இது வந்து அப்போ இது வந்து கன்ஸ்ட்ரைனா ஓகே வந்து இந்த சிம்பிள் இங்கே காட்டும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட் நமக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஒரு சர்க்கிள் நம்ம வரைகிறோம். இந்த சர்க்கிள் இந்த லைன் லைன். ஸோ எனக்கு என்ன ஆகும்னா இந்த லைன் வந்து இந்த சர்க்கிள் கூட கரெக்டாக டச் பண்ணணும். நம்ம வரையும் போது இங்கே வச்சு கரெக்டாக நம்ம டச் பண்ணணும் வரையணும் அப்படின்னா வரையறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த டேஞ்சன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டேஞ்சன்ட் வந்து கரெக்டாக வந்து சர்க்கிள் வந்து டேஞ்சன்ட் பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட் கூட கரெக்டாக சொல்லி லைன் வந்து ஜாயின் ஆகும். ஸோ டேஞ்சன்ட் கமெண்ட் கிளிக் பண்ணுறேன். லைனு சர்க்கிள் கிளிக் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் டேஞ்சன்ட். என்ன பண்ணுறேன் டூடி ஒரு லைனை வரைகிறேன். டேஞ்சன்ட் ஓப்பன் பண்ணுங்க. சர்க்கிள் லைன். ஸோ டேஞ்சன்ட் ஆயிடுச்சா. இதான் வந்து டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் நான் என்ன பண்றேன்னா எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து 24.72. இதோட மிட் பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும்னா வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம டிவைட் பை 2 பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சும்மா ஒரு பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு நம்ம எங்கே பாயிண்ட் வச்சோம் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ பாயிண்ட் செலக்ட் பண்ணோட கிரீன் கலர் லைட்டாக காட்டுங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து லைனை செலக்ட் பண்ணுறேன். லைனை செலக்ட் பண்ணோட எனக்கு வந்து கரெக்டாக இந்த லைனோட மிட் பாயிண்ட் வந்து பாயிண்ட் வந்து முடிஞ்சிச்சு. இதாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரம் பண்ணி பண்ணா 10.86. ஸோ 21.72 இதோட ஃபுல் லைன். இதோட மிட் பாயிண்ட் இதான் வந்து மிட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கோஇன்சிடென்ட். ஸோ இந்த கோஇன்சிடென்ட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா சென்டர் லைன் வரைகிறேன். சென்டர் லைன் வரைகிறேன். ஸோ பேலட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேலட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் ஒரு 6 சைடு எக்ஸ் சைடு சூஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் கிளிக். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே ப்ளஸ் சிம்பிள் காட்டுது. ஸோ கிளிக் பண்ணால் வெளியே வந்துடும். க்ளோஸ் பண்ணுறேன். தென் ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இதோட இந்த மிட் பாயிண்ட்ல வந்து நிற்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா இது எடுத்துக்கொண்டு வந்து நான் இங்கே வைக்கலாம். ஆனால் நான் இங்கே கொண்டு வந்து வச்சேன்னா நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்க. ஸோ கரெக்டாக வச்சிருக்கலாம் இல்லை இதே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக என்னால் கரெக்டாக கொண்டு போய் அவங்க வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பிளேஸ் பண்ணுறது எப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த கோஇன்சிடென்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கோஇன்சிடென்ட் கமெண்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸ் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் இந்த ஆக்சிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக அது வந்து மிடில் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கோஇன்சிடென்ட். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுவீங்க, தென் இந்த ஆக்சிஸ்ல எந்த ஆக்சிஸ் வேணுமோ எக்ஸ்ட்ரா ஒய்என்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் மறுபடி பண்ணிக்கிறேன். ஸோ கோஇன்சிடென்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கு, இதோட பாயிண்ட் நான் இந்த சென்டர் லைன் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட், தென் இந்த ஆக்சிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்டரில் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இதான் வந்து கோஇன்சிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கமாண்ட் வந்து நம்ம டைராமில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் வேல்யூ வந்து 25. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து இதை வந்து டிவைட் பண்ணணும். 25னா பாதி வந்து எனக்கு வந்து இது இருக்கும். ஸோ பாதி பாதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு 6.30 தான் இருக்கு. இது நம்ம எப்படி சிமெட்ரிக்காக மாற்றணும்னா சிமெட்ரிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட், தென் வந்து இந்த ஆக்சிஸ்க்கு வந்து ஆக்சிஸ் ஒரு சென்டர் லைன் எங்கே வருமோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரு சென்டர் இந்த சைடு. ஸோ அந்த சிமெட்ரிக் வந்து ஐடென்டிஃபை கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது இங்கே வந்து நமக்கு வந்து சிம்பிள் காட்டும். பார்த்தீங்கன்னா இங்கே சிமெட்ரிக் சிமெட்ரிக், அப்போ லைன் வந்து சிமெட்ரிக்காக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பண்ணுறேன், ஒரு லைன் இருக்கு சிமெட்ரிக்காக சூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தென் சென்டர் லைன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக வந்து சிமெட்ரிக் ஆகிடுச்சு. இதான் வந்து சிமெட்ரிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல். நீங்கள் இப்போ டைராம் வரையறீங்கன்னா இப்படி நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஈக்குவல் சிம்பிள் காட்டுதா, இது வந்து ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு காட்டும். நீங்கள் வந்து அது இல்லை அதர்ஸுக்கு வந்து ஈக்குவல் காட்டுதா. நான் என்ன பண்ணுறேன், இப்படி வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த லைனும் இந்த லைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எந்த லைன் கிளிக் பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்போசிட் லைன் கிரியேட் ஆகும். நான் இந்த லைன் கிளிக் பண்ணி இந்த லைன் கிளிக் பண்ணுவேன். ஸோ ரெண்டு லைன் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. இதான் ஈக்குவல். சேம் கான்செப்ட் தான் பேரல் இருக்கும். லைன் இருக்கு, லைன் பேரல். ஸோ இந்த லைன் ஸோ இதுக்கு பேரலாக இதான் வந்து பேரல். ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சும்மா ஒரு ரஃப் லைன் நான் வரைகிறேன். நான் ஒரு ப்ரொஃபைல் வரைகிறேன். வரைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாதி வேல்யூ தான் ஷோ ஆகிருக்கு. அது டைமென்ஷன்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகல. ஸோ இப்போ நம்ம தான் ஒன்று எடுத்து வைக்கிறோம். ஸோ இப்போ இது இந்த டைமென்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டைமென்ஷன்ஸை வந்து டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேல்யூ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம கீழே கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம்னா இந்த டைமென்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு 2 seconds கிளிக் வந்து ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. தென் அப்படியே மூவ் பண்ணுங்க கீழே லெஃப்ட் ரைட் உங்களுக்கு என்ன சைடு வேணுமோ நம்ம அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம நீட்டாக இருக்கிறதுக்காக நான் அப்படி கீழே ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போ இங்கே இருக்கா, நான் வந்து இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணுறேன், டைமென்ஷன் கார்னர் கிளிக் பண்ணிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு நம்ம மோஸ்ட்ல ரோல் பண்ணுறோம் நமக்கு அதை வந்து ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது. ஒரு பக்கத்துல ஒரு 1 mm 2 mm கேப்ல வச்சு மவுஸ்ல வந்து மிடில் பட்டன் ப்ரெஸ் பண்றேன். ஸோ எனக்கு இப்போ காட்டுது வேல்யூ. நான் வந்து இதை வந்து ஒரு 18 மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றி வச்சு நான் என்ன பண்றேன்னா இதுக்கான டைமென்ஷன்ஸ் எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இது வந்து ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு காட்டுது. ஸோ ரேடியஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, இப்போ 7.8 வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அது வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் 8.
ஸோ இது என்னன்னா கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காட்டுச்சுயா டைமென்ஷன்ஸ் போகிறாங்க. நான் கிளிக் பண்ணிட்டு மவுஸில் வந்து ரோல் பட்டன் இருக்குல்லையா, இந்த பட்டன் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து காட்டுதுன்னா இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரைண்டா இருக்கு. நம்ம இந்த கன்ஸ்ட்ரைண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு வந்து கன்ஸ்ட்ரைண்டா இருக்கு அப்படின்னு காட்டுது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுல வந்து இந்த வேல்யூஸ் டெலிட் பண்ணுமா கேட்கணும். இந்த வேல்யூஸ் பண்ணுமா, இந்த வேல்யூஸ் பண்ணுமா, நான் இந்த கன்ஸ்ட்ரைண்ட்ல மிட் பாயிண்ட் இருக்கு, இதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணோட எனக்கு வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேல்யூ அப்படின்னு காட்டுது. ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், இது 8. ஸோ இந்த வேல்யூஸ் கொடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணா டைவர்சன்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணி மவுஸ்ல மிடில் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது எதை காட்டுது. ஸோ ஹரிசாண்டலா வெர்டிகலா கரெக்டாக இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், வேணுமா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வந்து டெலிட் பண்ணணும். ஸோ ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் டைமென்ஷன். நீங்க இதுவும் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க வந்து எஸ்கேப் கமாண்ட் கொடுத்தீங்கனாலே வேற நம்ம வெக்டர் வரைஞ்சோடனே அதுவே ஃபுல்லாக டைமென்ஷன்ஸ் அதுவே நம்ம. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.